நீ துரோகம் செய்தது எனக்கல்ல, நம் இலங்கைக்கு. இங்கிருக்கும் எவருக்கும் ராவணன் செய்யும் பூஜையை தடுக்க அவ்வளவு தைரியம் கிடையாது. அதனால்தான் அந்த வானர கூட்டங்கள் உன்னிடம் உதவி கேட்டிருக்கிறார்கள். என் யாகத்திற்கு இடையூறு விளைவித்து என் எம்பெருமானின் ஆசையை தட்டி பறித்தார்கள். அனைத்தையும் கெடுத்து விட்டார்கள். உன் இரு பிள்ளைகளையும் கொன்ற அந்த துரோகிகளுக்கு நீ உதவி செய்திருக்கிறாய். இதை நான் செய்தது உங்கள் நலனுக்காகத்தான். இந்த இலங்கையில் வாழும் மக்களுக்காக, உங்களுக்காகத்தான் இதை செய்தேன். என் மாங்கல்யத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று செய்தேன். நம்முடைய இலங்கை என்றும் நம்முடையதாக இருக்க வேண்டும் என்று செய்தேன். இப்பொழுதும் நேரம் உள்ளது. சீதையை அவர்களோடு அனுப்பி வைத்து விடுங்கள். ராமன் சாதாரண மனிதன் அல்ல, அந்த திருமால். உனக்கு வெட்கமாக இல்லை மண்டோதரி? எந்த ராமன் என் தம்பி கும்பகர்ணனை அழித்தானோ, எந்த லட்சுமணன் என் மகன் மேகநாதனை அழித்தானோ, எந்த வானரம் என்னுடைய மகன் அக்ககுமாரனை மாய்த்தானோ, அவர்களை என்னிடத்தில் புகழ்ந்து கூறுகிறாயா? இது உன் உள்ளத்தை சிறிதும் உறுத்தவில்லை? உயிர் கொடுத்த அந்த மாவீரர்களை பற்றி நீ சிறிதும் சிந்திக்கவில்லையா? அந்த வீரர்கள் ராவணனின் ஆணைக்கிணங்க எதை பற்றியும் சிந்திக்காமல் போர்க்களத்தில் சென்று நின்றார்கள். வீர மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். என்று மட்டும் நான் செய்த வழிபாடு முழுமை பெற்றிருந்தால் எனக்கு தோல்வியே கிடையாது. என் இலங்கைக்கு வெற்றி கிடைத்திருக்கும். அவை எல்லாவற்றையும் நாசம் செய்து விட்டாய். என்ன வேண்டும் உனக்கு? ராவணன் இலங்கையை விட்டு ஓட வேண்டுமா? சொல்.